ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்த்துடலாம். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஏஞ்சல் லோன்ல இருந்து வந்திருக்கு. 6.9 மில்லியன் நியூ கஸ்டமர்ஸை ஃபினான்ஷியல் இயரான 2026ஆம் ஆண்டு நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 915 கோடி ரூபாயை இவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் டயர் 2 ஸ்மாலர் டவுன்ஸ்ல இவங்களுடைய சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரியல்மி இந்தியாவுடைய சிஇஓ மைக்கேல் கோ அவருடைய பதவி விலகியிருக்காரு. ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ரியல்மி அண்ட் OnePlusக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இவர் பதவி விலகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும், ரீஸ்ட்ரக்சரிங்க்கு லே ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆட்குறைப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா IRFC உடைய பங்குகளை 2% பங்குகளை விற்பனை செய்ய போறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. மேபி அவங்களுடைய ஃப்ளோர் பிரைஸ் அப்படிங்கிறது 91 ரூபாய் பெர் ஷேரா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பேஸ் டிஜிடெக் ஷேர்ஸ் 11% அவங்களுடைய பங்குச்சந்தையில உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதற்கான காரணம் அவங்க 11,338 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் புக் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்னால இதனுடைய விலை உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ராசி பெரிபரல்ஸ் உடைய ஒரு அப்டேட், VDA இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் உடைய பங்குகளை 67% பங்குகளை இவங்க கையகப்படுத்த போறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இதனுடைய மதிப்பு 368 கோடி ரூபாய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க் அவங்க நிதி திரட்டுவதற்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜூன் 29ஆம் தேதி இவங்களுக்கான ஒரு போர்ட் மீட்டிங் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்க இருக்கு. இதுல ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. வேதாந்தாவுடைய பங்குகளை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். ட்வின் ஸ்டார் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் அவங்களுடைய வேதாந்தா பங்குகளை 6.5 கோடி பங்குகளை வித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. இதன் மதிப்பு 1895 கோடி ரூபாய் அப்படின்ட்டு மதிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி DP ஒயர்ஸ் உடைய பங்குகளையும் பிரபல பாலிவுட் ஸ்டாரான அமிதாப் ஹார்வேஸ் ராய் பச்சன் செல் பண்ணியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 82,056 பங்குகளை வித்திருக்காரு. இதனுடைய மதிப்பு 1.64 கோடி ரூபாய் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த DP ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பைப்ஸ் மேனுஃபேக்சரர் மிகப்பெரிய அளவுல இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சிச்சுவேஷன்ல அவர் செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் கூடுதல் தகவல். ஓலா எலக்ட்ரிக் உடைய பங்குகளின் விலை நேற்றைய பங்குச்சந்தையில கொஞ்சம் உயர்ந்திருந்துச்சு. இதற்கான காரணம்னு பார்க்கும்போது BIS சர்டிபிகேஷன் அவங்க பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்னால இந்த பங்கினுடைய விலை பங்குச்சந்தையில உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்ஃபோ எட்ஜ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்டேட்னால அவங்களுடைய பங்குகளின் விலை 4% உயர்ந்துச்சு. அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 135 நிறுவனங்கள்ல இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. 41,300 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. LG எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ 3,951 கோடி ரூபாய், அதாவது கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது 13% உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு இவங்க டிவிடெண்ட் அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ₹2.70 ஒரு பங்கிற்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்க போறதாகவும், இதற்கான ரெக்கார்ட் டேட் 17 ஜூலை 2026 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இனி டிவிடெண்ட் பத்தின அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டாக்டர் லால்பாத் லேப் இவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 1,669 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பங்கிற்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸ் டேட் 25/6/2026. வைபவ் குளோபல் இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு ₹1.50 டிவிடெண்டா கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 25/6/2026. கேர் ரேட்டிங்ஸ் அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 1,715 ரூபாய். இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 14 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எக்ஸ் டேட்டும் 25ஆம் தேதி. LIC இந்தியா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதனுடைய எக்ஸ் டேட் 25/6 தான் அறிவிச்சிருக்காங்க. நிப்பான் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு ₹12.50 டிவிடெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எக்ஸ் டேட் 25/6/2026. மீண்டும் அடுத்த ஒரு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.